லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற தலைப்பு. போன செஷன்ல பேராகிராஃப் 26 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 27, 28 பார்க்கலாம். ஒரு தொடர்ச்சிக்காக என்ன போன செஷன்ல பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இந்த கடந்த ஒரு நாலஞ்சு பேராகிராஃப்ஸ்ல எப்படி அந்த டிசென்ட் ஆஃப் நாலேஜ் வெவ்வேறு தளங்களிலிருந்து அந்த தளங்களிலிருந்து அந்த இரக்கம் ஏற்படும் பொழுது, இன்வல்யூஷன் ஏற்படும் பொழுது எவ்வாறு அதற்கு ஒப்ப அந்த மோட் ஆஃப் நாலேஜ் அதுவும் மாறுகின்றது என்பதை குறிக்கின்றார். சுப்ரீம் லெவல்ல நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது இருக்கு. ஏன்னா அங்க வந்து செல்ஃப் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆல் இஸ் செல்ஃப், ஆல் இஸ் இன் செல்ஃப், ஆல் ஆஸ் செல்ஃப், செல்ஃப் இஸ் இன் ஆல். அந்த இது வந்து கம்ப்ளீட்டா அங்க இருக்கு. எல்லாமே அந்த லெவல் ஃபுல் எல்லாமே இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற தன்மை இருக்கின்றது. அதற்கு வெளியில் வேறு எதுவுமே இல்லை. அதற்கு அடுத்த நிலையில வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் அதனுடைய ஆரம்பம் அதிகமாகின்றது. செப்பரேட்டிவ் நாலேஜ் வந்து எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்றால், நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த உயர் அமைப்புகள் என்று கூறுவது அந்த பிளேன்ஸ் இந்த அப்பர் ஹெமிஸ்பியர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அப்பர் ஹெமிஸ்பியர்ல மேலுள்ள அந்த அரைவட்டம், அதில் இருக்கக்கூடிய உயர் தளங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சித்தானந்தா, சூப்பர் மைண்ட். இது 4 தான் அந்த உயர் தளங்கள், அந்த அப்பர் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய உயர் தளங்கள். இந்த தளங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்றது இருக்கின்றது. அதற்கு அடுத்து வரக்கூடிய தளம் எது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவர் மைண்ட் என்பதுதான் சூப்பர் மைண்டிலிருந்து அடுத்து வரக்கூடிய நிலை. அங்கிருந்து தான் அந்த டிவிஷன் என்பது பிரிகின்றது. ஏன் அவ்வாறு பிரிகின்றது என்றால், அதன் மூலமாகத்தான் சிருஷ்டி, இந்த மல்டிப்ளிசிட்டி, ஒன்னஸ்ல இருந்து மல்டிப்ளிசிட்டி அதன் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த ஓவர் மைண்ட். அதிலிருந்து மெல்ல 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 அந்த டிவிஷன் ஆரம்பிக்கின்றது. செப்பரேஷன் வந்து மெல்ல 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 ஆரம்பிக்கின்றது. அது எந்த அளவுக்கு மெல்ல மெல்ல கீழே போகின்றதோ அந்த அளவுக்கு நாலேஜும் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் நாலேஜாக மாறிவிடுகின்றது. நாலேஜ் பை ஒன்னஸ் என்கின்ற நிலை என்பது மாதிரி செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது இறுதியாக நாம் இருக்கக்கூடிய நிலையில செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது வருகின்றது. நமக்கு கீழே இருக்க நிலையும் இருக்கின்றது. அதுதான் இன்கான்சியன்ஸ். நாம் இருக்கிற நிலை வரைக்கும் பார்த்தோம் என்றால் அது செப்பரேட்டிவ் நாலேஜ். இந்த வெவ்வேறு நிலைகள்ல எப்படி இந்த நாலேஜ் வந்து மாறுகின்றது என்பதுதான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். செப்பரேட்டிவ் நாலேஜில் வந்து என்ன நடைபெறுகின்றது? டிஃபரன்சியேஷன் என்பது ஒரே விஷயத்தை வந்து மாறுபடுத்தி காண்பிப்பது. ஒன்னஸ் ஆரம்பத்தில் இருக்கு, இந்த டிஃபரன்சியேஷன் அதில் ஆரம்பிக்கின்றது. டிஃபரன்சியேஷன் என்பது எங்க ஆரம்பிக்கின்றது என்றால்
ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பிக்கின்றது. டிஃபரன்சியேஷன் ஆரம்பித்த உடனே என்ன நடைபெறுகின்றது? அதுதான் மேலோங்குகின்றது. சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை விட எது மேலோங்குகின்றது என்றால் டிஃபரன்சியேஷன். அதுல இந்த தனிமையான அமைப்புகள் அமைப்புகளுக்கிடையே தனிமை காணப்படுகின்றது. அந்த தனிமை எப்படிப்பட்ட அமைப்பாக அந்த ஆரம்ப காலகட்டத்தில் காணப்படுகின்றது என்றால், ஒரு நெருக்கமான ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. தனிமை ஆனால் நெருக்கமான தன்மை அப்படிங்கிறார். அதுதான் பகவான் இன்டிமேட் செப்பரேட்னஸ் அப்படிங்கிறார். இது உயர் தளத்துல செப்பரேட்னஸ் இருப்பது போலும் தோன்றுகின்றது. ஆனா அதே சமயத்துல இன்டிமெசியும் இருக்குது ஆரம்ப காலகட்டத்துல. இங்க இந்த பிரிவினை ஏற்படுவதில்லை. இந்த இடத்துல செல்ஃப் அந்த செல்ஃப் அண்ட் அதர் செல்ஃப் என்கின்ற அந்த பிரிவினை, செல்ஃப் அண்ட் அதர் செல்ஃப் என்கின்ற ஒரு சின்ன பிரிவு தான் ஏற்படுகின்றதை ஒழிய செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் என்கின்ற அந்த பிரிவு ஏற்படுவதில்லை. செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் என்பதற்கும் செல்ஃப் அண்ட் அதர் செல்ஃப் என்பதற்கும் வேறுபாடு இருக்கின்றது. செல்ஃப் அண்ட் அதர் செல்ஃப் என்று கூறும்பொழுது நானும் மற்றவரும், நானும் அடிப்படையில் ஒன்றுதான், மற்ற அமைப்பும் அடிப்படையில் ஒன்றுதான். அது தனிப்பட்ட அமைப்பு, அவ்வளவுதானே ஒழிய அடிப்படையில் ஒன்றுதான் என்கின்ற அந்த நிலை. செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் அப்படின்னா அது வேற. அது நான் வேறு, மற்ற அமைப்புகள் வேறு. அதனால இந்த 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 நிலையில இந்த ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறார் பகவான். செல்ஃப் அண்ட் அதர் செல்ஃப் அந்த நிலையில மாத்திரம்தான் இருக்கு. அதனாலதான் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறாரு. இன்டிமேட் செப்பரேட்னஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. அதே போல ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஆதி நிலையாக இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஒன்றுடன் இரண்டரை கலந்து அதன் மூலம் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுதல் என்பது இருக்கின்றது. அது மறைந்து விடவில்லை ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் அது ஒரு அமிழ்ந்த நிலையில் இருக்கின்றது, சப்மரிஸ்டா இருக்கு. அதற்கு பதிலாக இந்த நிலையில் எது மேலோங்குகின்றது என்றால் பரஸ்பரம் பரிமாற்றம், இன்டர்சேஞ்ச். அப்புறம் பரஸ்பரம் தொடர்பு, இன்டர்சேஞ்ச் அண்ட் கான்டாக்ட். இதுதான் மேலோங்குகின்றது. நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது ஒரு அமிழ்ந்த நிலையில் இருக்கின்றது, சப்மரிஸ்டா இருக்கின்றது. ஆகையினால இந்த நிலையில எது மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் இந்த நாலேஜ், அதன் மூலமாக அதாவது தொடர்பு, ஒன்றுடன் ஒன்று ஏற்படக்கூடிய தொடர்பு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நாலேஜ். ஸோ இங்க எது பிரதானமாக இருக்கின்றது என்றால் அந்த ஒன்றுடன் ஒன்று ஏற்படுத்தி கொள்ளும் தொடர்பு, இன்டர்சேஞ்ச் அண்ட் கான்டாக்ட் தான் பிரதானமாக இருக்கின்றது. இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது பின்புலத்தில் தள்ளப்படுகின்றது. இது ஒரு நிலை, பகவான் குறிப்பிடும் ஒரு நிலை. இறுதியாக இந்த நிலை என்ன நடைபெறுகின்றது? இந்த நிலையில நம்ம பார்த்தோம், இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது பின்புலத்தில் இருக்கின்றது என்பது பார்க்கிறோம். அடுத்து கொஞ்சம் கீழே போக போக என்ன நடைபெறுகின்றது? இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது, ஒரு திரைக்கு பின் மறைந்து விடுகின்றது. இங்க எல்லாமே மல்டிப்ளிசிட்டி, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. கிரியேஷன், சிருஷ்டி ஆரம்பித்து விடுகின்றது. கம்ப்ளீட்டா மல்டிப்ளிசிட்டி எங்கும் மல்டிப்ளிசிட்டி அதுதான் காணப்படுகின்றது. மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன நடைபெறுகின்றது? ஏகமாக இருக்கக்கூடிய ஒரே பீயிங், அதற்கு பதிலாக there are so many other beings, அவைகளுக்குள்ளேயே தொடர்பு ஏற்படுகின்றது. எகைன் இதெல்லாம் மேல் கட்டத்தில் தான் சொல்றார், நாம் இருக்கும் நிலையில இல்ல, அந்த உயர் நிலையிலேயே இது மாதிரி நடைபெறுகின்றது என்கின்றார். எஸ்பெஷலி அட் த லெவல் ஆஃப் ஓவர் மைண்ட். இந்த நிலையில் ஏற்படக்கூடிய தொடர்புகளை பகவான் கூறுகின்றார். எப்படி பரஸ்பரம் தொடர்பு ஏற்படுகின்றது என்றால்
அந்த பீயிங் வித் அதர் பீயிங்ஸ், கான்ஷியஸ்னஸ் வித் அதர் கான்ஷியஸ்னஸ், இந்த நிலையில் தொடர்பு ஏற்படுகின்றது. எது வந்து மேலோங்கி செயல்படுகின்றது என்றால், ஒன்றுடன் ஒன்று ஊடுருவிச் செல்லும் தொடர்பு, பெனிட்ரேட்டிங் கான்டாக்ட், இன்டர்மிங்லிங், பரஸ்பரம் கலந்திருத்தல், இன்டர்சேஞ்ச், பரஸ்பரம் பரிமாற்றம், இதெல்லாம் வந்து அந்த மேல் தளத்தில் நடைபெறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதனால் தான் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த தளத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இன்டிமேட் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். பரஸ்பரம் இன்டிமேட் நாலேஜ் இருக்கு, மியூச்சுவல் அவேர்னஸ் இருக்கு. என்ன காரணம்னா அந்த ஒரு நெருக்கம் இருக்கின்றது, அந்த உயர் தளங்களில் நெருக்கம் காணப்படுகின்றது. எஸ்பெஷலி த லெவல் ஆஃப் ஓவர் மைண்ட், இந்த நிலையில நெருக்கம் காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில வந்து பகவான் என்ன கூறுகின்றார், அந்த தனிமையில் பிரிந்திருத்தல், என்டையர் செப்பரேட்னஸ் என்பது முழுவதுமாக நடைபெறவில்லை அப்படிங்கிறார். இன்னும் இந்த நிலையில வந்து என்டையர் செப்பரேட்னஸ், அந்த தனியே பிரிந்திருத்தல் என்பது முழுவதுமாக நடைபெறுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால இந்த இடத்துல வந்து அறியாமை என்பது முழுமையாக வெளிப்படவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த உணர்வு நிலையில வந்து ஒரு அளவில் குறைதல், டிமினிஷ்டு கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை அளவில் குறைந்த நிலையில் இங்கு காணப்படுகின்றது. there is a diminished consciousness. ஆனால் இருந்தாலும் அதற்கு அதனுடைய ஆதி சக்தியினுடைய ஒரு அம்சத்தை அது தன்னுள் வைத்துக் கொள்கின்றது. இருந்தாலும் குறைந்த நிலையில் காணப்படுகின்றது. இங்கு எது மேலோங்கி காணப்படுகின்றது என்றால், அந்த ஞானம் என்பது அந்த பிரிவுபட்ட அமைப்புகளினால் ஒரு மறைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. ஞானம் என்பது பிரிவுபட்ட நிலைகளினால் மறைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. ஒரிஜினல் நாலேஜ் கர்டைல்டு பை டிவிஷன். இங்க வந்து டிவிஷன் என்பதுதான் இந்த கீழ்நிலைகளில் கீழே போகும்பொழுது டிவிஷன், பிரிந்திருத்தல், ஒன்று மற்றொரு அமைப்பிலிருந்து பிரிந்திருத்தல், இது வந்து மேலோங்கி காணப்படுகின்றது. அதனால பகவான் இங்க என்ன கோருகின்றார், இது எகைன் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவர் மைண்ட், அதற்கு கீழ் உள்ள அமைப்புகள் தான் இங்க காணப்படுகின்றது. இங்க வந்து அந்த நெருக்கம் காணப்பட்டாலும் ஒன்னஸ் கிடையாது. நெருக்கமாக இருக்கலாம், பட் ஒன்னஸ் கிடையாது. தேர் இஸ் நோ ஒன்னஸ். வந்து அங்கதான் மேல் நிலையில தான் காணப்படுகின்றது. க்ளோஸ்னஸ் இருக்கும், ஆனா ஒன்னஸ் இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த பவர் ஆஃப் இன்க்ளூஷன் இருக்கு. இந்த என்னுடைய உணர்வு நிலையில மற்றொரு அமைப்பை நான் உள்ளே வாங்கி கொண்டு அதன் மூலமாக அறிகின்றேன். அதுதான் இருக்கின்றது. ஆனால் எப்படி அறிகின்றது, எனக்கு வெளியில ஒரு விஷயம் இருக்கு, அந்த வெளியில உள்ள விஷயத்தை நான் எனக்குள்ளே பெற்றுக்கொண்டு அந்த வெளியில உள்ள விஷயம் குறித்த அந்த ஞானத்தை நான் அறிகின்றேன். இது வந்து அந்த ஆதி நிலையில் இருக்கக்கூடிய நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது அதிலிருந்து வித்தியாசப்படுகின்றது. ஆதி நிலையில நம்ம ஒரிஜினலா பார்த்த அந்த உயர்தளத்தில் இருக்கக்கூடிய நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது எனக்கு வெளியில எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் என்கின்ற நிலையில வெளியிலேருந்து என்னுடைய உணர்வு நிலையில் ஒன்றை உள்வாங்கிக் கொண்டு அதன் மூலமாக அது குறித்த ஞானத்தை பெறுவது என்பது அந்த ப்ராசஸ் அங்க கிடையாது. ஆனா கீழ்நிலையில வெளியில் இருந்த ஒன்றை உள்ளே நான் எனக்குள்ளே வாங்கி கொண்டு அதன் மூலமாக அதில் அது குறித்த அந்த ஞானத்தை நான் அடைகின்றேன். இது எங்க நடைபெறுகின்றது, மேல் நிலையில. அந்த அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது, உச்ச நிலையான சச்சிதானந்தா, அப்புறம் சூப்பர் மைண்ட், அப்புறம் படிப்படியான நிலைகளில் தன்னை இரக்கம் கொள்ள செய்து ஓவர் மைண்ட், அப்புறம் அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட், இல்யூமின் மைண்ட், அப்படிலாம் இரக்கம் கொண்டு நம்ம மைண்ட் அப்படிங்கிற நிலையில நம்ம எல்லாம் இருக்கிறோம். இந்த நிலையில வந்து இக்னோரன்ஸ் காணப்படுகின்றது, டிவிஷன் காணப்படுகின்றது. இந்த படிப்படியாக நடக்கும் பொழுது இவ்வாறு வந்து எல்லாமே வந்து அந்த
அந்த நாலேஜும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தரம் குறைகின்றது. எல்லாமே எனக்கு வெளியில இருக்கின்றது. அது குறித்த அந்த அறிவை நான் பெற்றுக்கொள்கின்றேன். இங்க வந்து அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது கீழ்நிலையில காணப்படுவது இல்லை. அதே போல ஒரு 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 பொருள் இருக்கின்றது என்றால் அதனுள் ஊடுருவி சென்று அது குறித்த ஞானத்தை நான் பெறுகின்றேன். ஆனால் அந்த பொருளும் வேறு, நான் வேறு என்கின்ற அந்த நிலை அங்கு காணப்படுவது இல்லை. அந்த நிலையில் அந்த பொருள் வேறாகவும் நான் என்பது வேறாகவும் தான் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த பொருளிற்குள் நான் ஊடுருவி சென்று அந்த பொருள் குறித்த அறிவை நான் பெற்றுக்கொள்கின்றேன். ஸோ பெனிட்ரேஷன் இருக்க ஒழிய அந்த பர்வேசிவ்னஸ் இல்லை அப்படிங்கிறார். பர்வேசிவ்னஸ் அப்படிங்கிறது எங்கும் வியாபித்து எங்கும் வியாபித்து இருத்தலின் மூலம் அது குறித்த அந்த அவேர்னஸ் பெற்றிருப்பது. அது அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை, சூப்பர் மைண்ட் இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் தான் இது காணப்படுகின்றது. கீழுள்ள நிலைகள்ல இதெல்லாம் பகவான் கூறுவது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மனதினுடைய ஆன்மீக உயர்தளங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளேன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று பகவான் கூறக்கூடிய அந்த ஓவர் மைண்ட், அந்த தளங்களை பற்றி தான் இங்க எல்லாம் குறிப்பிடுகின்றார். இதுல வந்து அந்த இன்டிமேட் நாலேஜ் எல்லாம் இருந்தாலும் கூட அது வந்து அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது போல இல்லை அப்படிங்கிறார். எந்த ஒரு இரண்டு அமைப்புகளிடையே தொடர்பு ஏற்படுகின்றது என்றால் அந்த இரண்டு அமைப்புகளிடையே எந்தெந்த அம்சங்களில் தொடர்பு ஏற்படுகின்றதோ அந்தந்த அம்சங்கள் குறித்து தான் அந்த ஞானம் வருகின்றதை ஒழிய முழுமையான நாலேஜ் வருவது இல்லை அப்படிங்கிறார். The knowledge is confined to the points or to the extent of contact. அவ்வளவுதான். ஒரிஜினலா பார்த்தோம் அப்படின்னா அங்க முழு நாலேஜ் அங்க ஒரிஜினல் லெவல்ல கிடைக்குது. இங்க கீழே இறங்க it is limited to the points of contact என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் இந்த நிலையில பகவான் என்ன கூறுகின்றார்? பரஸ்பரம் அந்த உணர்வு நிலை ரீதியில் தொடர்பு ஏற்படுகின்றது. அந்த பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றது. எண்ணங்கள் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சக்திகளின் ரீதியாகவும் இங்க வந்து அந்த பரிமாற்றங்கள் பரஸ்பரம் பல்வேறு அமைப்புகளுக்குள் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில அந்த யூனிட்டி என்பது ஏற்படுவது இல்லை. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வந்து அந்த பர்ஃபெக்ட் யூனிஃபிகேஷன் என்பது இந்த நிலையில் காணப்படுவதில்லை. யூனிஃபிகேஷன் என்பது சூப்பர் மைண்ட் அதற்கு மேலுள்ள தளங்களில் தான் காணப்படுகின்றது. இந்த யூனிஃபிகேஷன் என்பது இங்க ஆர்டிபிஷியலா செயற்கையாக உருவாக்கப்படுகின்றது. எப்படி செயற்கையாக உருவாக்கப்படுகின்றது என்றால் மற்ற அமைப்புகளை நாம் நம்முடன் சேர்த்துக் கொள்வதன் மூலமோ அல்லது நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமோ அல்லது நம்மை மற்ற அமைப்புகள் அவைகளுடன் சேர்த்துக் கொள்வது அல்லது ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் ஏற்படுகின்றதை ஒழிய அந்த பர்ஃபெக்ட் யூனிட்டி என்பது ஓவர் மைண்ட் அதற்கு கீழுள்ள நிலைகளில் காணப்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இது வந்து ஒரு அடிப்படை நிலையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அதாவது பல்வேறு இந்த உலகங்களில் காணப்படும் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்பது இதுவரைக்கும் கூறிய எல்லா அம்சங்கள் இதன் அடிப்படையில் தான் பரஸ்பரம் தொடர்பு ஏற்படுகின்றது, இன்டராக்ஷன் ஏற்படுகின்றது. இதை ஒட்டித்தான் இந்த மனிதர்கள் வந்து அந்த வெளி உலகத்துடன் தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனா இது வந்து மேலோட்டமாக நமக்கு தெரிவது இல்லை. இது வந்து நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அது வந்து உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. மேலோட்டமாக நாம் இது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். எந்தெந்த சக்திகள் நம்மை இயக்குகின்றன, எந்தெந்த சக்திகளின் மூலம் நாம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற அமைப்புகளுடன் தொடர்பு கொள்கின்றோம்,
அல்லது அந்த சக்திகளிலிருந்து நமக்கு என்ன தகவல் கிட்டுகின்றது என்பது குறித்த அந்த அந்த நாலேஜ் என்பது, அவேர்னஸ் என்பது நமக்கு இல்லை, அது சப்ளிமினல் லெவல்ல தான் இருக்கின்றது என்று பகவான் உள்ஜீவன் அதற்குத்தான் தெரிகின்றது. நமக்கு வந்து நம்மளுடைய அந்த சர்ஃபேஸ் பீயிங்க்கு வந்து we are ignorant about it என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் போன செஷன்ல. நம்ம இந்த செஷன்ல பேராகிராஃப் 27க்கு 27, 28 அதற்கு உள்ளே செல்லலாம். எப்படி வந்து இந்த பேராகிராஃப் 27, 28ல மைண்ட் லெவலுக்கு எப்படி இந்த நாலேஜ் என்பது மனம் என்கின்ற நிலையில வந்த உடனே எப்படி பண்றது, அதாவது கடைசி நிலையில என்ன ஏற்படுகின்றது என்றால் the division becomes complete, separateness become complete. நாம் இருக்கக்கூடிய நிலையில டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுது, செப்பரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி அமைப்புகளாக செயல்படுகின்றார்கள். இந்த நிலையில நமக்கு எப்படி நாலேஜ் கிட்டுகின்றது என்பது குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். அதற்குள்ளே போகலாம். Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge, paragraph 27. This first separative ignorance is evidently still a play of knowledge, but of a limited separative knowledge, a play of divided being working upon a reality of underlying unity and arriving only at an imperfect result or outcome of the concealed oneness. The complete intrinsic awareness of identity and the act of knowledge by identity belong to the higher hemisphere of existence. This knowledge by direct contact is the main character of the highest supraphysical mental planes of consciousness, those to which our surface being is closed in by a wall of ignorance. In a diminished and more separative form, it is a property of the lesser supraphysical planes of mind. It is, or can be, an element in all that is supraphysical. Thank you, sir. Can I read, sir? Yes. Explanation. Separative ignorance at the first level, that is, at the level of overmind, is still a play of knowledge. It is a play of a limited separative knowledge. Yet, there is an underlying unity behind the play, but only an imperfect result of the concealed oneness is arrived at. The complete awareness of identity and the act of knowledge by identity belong to the higher hemisphere of existence, that is, Sat Chit Ananda Supermind. The knowledge by direct contact is the main character of the highest supraphysical mental planes of consciousness, that is, overnight. Our surface being is closed from these higher planes by a wall of ignorance. Thank you, sir. One more paragraph is there. In a diminished and more separative form, it belongs to lesser supraphysical planes of mind, that is, intuitive mind and below. Yet, it is an element in all that is supraphysical. Thank you, sir. Thank you. வெவ்வேறு தளங்கள்ல இந்த
நாலேஜ் என்பது வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மாதிரி காணப்படுகின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த நமக்கு வந்து நேரடியாக நாலேஜ் என்பது கிடைப்பது இல்லை, இன்டைரக்ட் நாலேஜ் தான். ஏன்னா எல்லாமே நமக்கு வெளியில் உள்ள விஷயங்களை குறித்து தான் நாம் அறிகின்றோம். அதனால நம்ம வந்து இன்டைரக்ட் நாலேஜ் தான். ஹையஸ்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அதற்கு வெளியில் எதுவுமே கிடையாது. அதனால அதுக்கு வந்து எல்லாமே வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அந்த ஃபண்டமெண்டல் ஸ்டேட். அது நாலேஜ் பை ஐடென்டிட்டின்னா அந்த செல்ஃப் என்பது அதுதான் எல்லா அனைத்துமாக இருக்கின்றது. அதற்கு வெளியே எதுவுமே இல்லை. அதனால அதுக்கு வந்து நாலேஜ் என்பது ஒரு ஆக்டே கிடையாது. நாலேஜ் என்பதே தானாகவே அறிந்திருப்பது. அதிலிருந்து அந்த ஒன்னஸ்லேருந்து ஒன்னஸ், இந்த ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ்ல அது மாதிரி இருக்கின்றது. ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ்லேருந்து இந்த உலகம் உருவாக வேண்டும் அப்படின்னா அங்கேருந்து அந்த மல்டிப்ளிசிட்டி என்பது, பன்முகத்தன்மை என்பது தோன்ற வேண்டும். பன்முகத்தன்மை தோன்றும் பொழுது அது படிப்படியாகத்தான் தோன்றுகின்றது என்பதுதான் பகவானினுடைய கருத்து. படிப்படிப்படியாகத்தான் அந்த பரம்பொருள் அந்த ஏகமான நிலையில் இருந்து இரக்கம் கொண்டு இங்கு பல்வேறு அமைப்புகளாக பிரபஞ்சத்தில் பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதுதான் பகவானினுடைய. அது மாத்திரமல்ல, அது நமக்கு கீழுள்ள நிலையிலும் மறைந்துள்ள நிலையில் இருப்பதுதான் பகவானினுடைய அந்த ஆன்மீக கூற்று. இந்த நாலேஜும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அதற்கு ஒப்ப அதனுடைய தன்மையும் அம்சமும் மாறுகின்றது. அந்த ஒன்னஸ்லேருந்து நாலேஜ் அட் த லெவல் ஆஃப் ஒன்னஸ், அதிலிருந்து அந்த அந்த லெவல் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பர் ஹெமிஸ்பியர் என்று பகவான் கூறக்கூடிய அந்த சச்சித் ஆனந்தா சூப்பர் மைண்ட் என்கின்ற 4 அமைப்புகள். அந்த அமைப்புகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்னஸ் தாங்க. அதற்கு கீழுள்ள நிலைகளிலிருந்து அந்த பிரிவு என்கின்ற ஒரு அம்சம் காணப்படுகின்றது. அது பகவான் என்ன கூறுகின்றார்? ஓவர் மைண்ட், நாம் இருக்கக்கூடிய நிலை மனம் என்கின்ற நிலை. இந்த மனம் என்கின்ற நிலைக்கும் நமக்கு மேல் உள்ள அதிமனம் என்று கூறக்கூடிய அந்த நிலைக்கும் இடையில பல்வேறு தளங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறார் பகவான். நமக்கு மேல வந்து உச்சகட்ட நிலையில ஓவர் மைண்ட் என்பது இருக்கின்றது. அந்த சூப்பர் மைண்டுக்கு அடுத்தபடியாக ஓவர் மைண்ட், அப்புறம் வந்து இன்ட்யூட்டிவ் மைண்ட், இல்லியூமின்டு மைண்ட், ஹையர் மைண்ட், சாதாரண மனம். இதெல்லாம் வந்து வெவ்வேறு தளங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறார். ஒவ்வொரு தளத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலேஜினுடைய அந்த அறிவினுடைய அம்சம் வந்து மாறுகின்றது அப்படிங்கிறார். ஓவர் மைண்ட் அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டில் வந்து அறியாமை என்பது முழுவதுமாக காணப்படுவது இல்லை. அங்கு அந்த ஞானம் என்பது ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் காணப்படுகின்றது, அவ்வளவுதானே ஒழிய அந்த அறியாமை என்பது முழுவதுமாக காணப்படுவதில்லை. நாம் இருக்கக்கூடிய நிலைதான் முழு அறியாமை என்பது. ஏனென்றால் அனைத்திற்கும் பின்னால வந்து அடிப்படையாக அந்த ஒருமை என்கின்ற அம்சம் எல்லா அமைப்புகளுக்கும் அடித்தளமாக இருக்கின்றது, அண்டர்லைங் யூனிட்டி இருக்கின்றது. அதே போல அந்த ஒன்னஸ் என்பது ஏகமாக இருக்கக்கூடிய அம்சம் என்பது அது வந்து முழுமையாக அந்த இடத்தில் காணப்படுவது இல்லை. இந்த கம்ப்ளீட் அவேர்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி என்பது நாம் பார்த்த மாதிரி இந்த உயர் தளங்கள் தான், சச்சித்தானந்த அந்த சூப்பர் மைண்ட். இதற்கு கீழ் உள்ள அந்த ஓவர் மைண்ட் அந்த இடத்துல எப்படிப்பட்ட அந்த அறிவு என்பது, நாலேஜ் என்பது எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால் நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். இந்த சாப்டர்னுடைய ஆரம்பத்திலேயே பகவான் 4 விதமான நாலேஜை வந்து குறிப்பிட்டுள்ளார். ஒன்று வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி, இரண்டாவது நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட், மூன்றாவது நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்னஸ், நான்காவது வந்து இன்டைரக்ட் நாலேஜ் என்று 4 விதமாக வகைப்படுத்தினார்.
நாம் இருக்கக்கூடியது 4வது வகை. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை, பரம்பொருள் சூப்பர் மைண்ட் அது இருக்கக்கூடிய நிலை. அதற்கு அடுத்த நிலை என்பதுதான் அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ், காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அதே போல இந்த ஓவர் மைண்ட், இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலை எப்படி நாலேஜ் இருக்கின்றது என்றால், நாலேஜ் என்பது பை டைரக்ட் கான்டாக்ட், நேரடியான நெருக்கமான தொடர்புல இருக்குது. பகவான் ஏற்கனவே கூறியுள்ள மாதிரி there is separateness but there is intimacy. அதுதான் மேலோங்கி காணப்படுகின்றது. நம்முடைய மேற்புற தளத்திலிருந்து இதை பார்க்கும் பொழுது இது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். இதெல்லாம் வந்து the knowledge by direct contact வந்து மெயின் கேரக்டர் ஆஃப் த ஹையர் சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். ஹையர் சூப்ராபிசிக்கல் மென்டல் பிளேன்ஸ்னா நம்முடைய மனம் என்கின்ற தளத்திற்கு மேலுள்ள தளங்கள். நம்முடைய மேற்புற அமைப்பில் தான் நாம் எல்லாம் இருக்கின்றோம். நம் மேற்புற அமைப்பிற்கும் இந்த உயர் தளங்களுக்கும் சற்றும் தொடர்பு இல்லாமல் நாம் இருக்கின்றோம். ஒரு சுவர் நம்மை எல்லாம் பிரித்து அறியாமை என்கின்ற நிலையில் நம்மை வைத்துள்ளது. அதுக்கு கீழ் உள்ள நிலைகள்ல ஓவர் மைண்ட் என்கின்ற நிலையில கொஞ்சம் மேலோங்கி காணப்படுகின்றது. அந்த நாலேஜ் என்பது அந்த கொஞ்சம் உயர் நிலையில் காணப்படுகின்றது. அதற்கு கீழே வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் சற்று குறைவாக காணப்படுகின்றது. அந்த ஓவர் மைண்டுக்கு கீழ் உள்ள தளங்கள், இன்ட்யூட்டிவ் மைண்ட், இல்லியூமின்ட் மைண்ட், ஹையர் மைண்ட், இந்த தளங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பதுதான் மேலோங்கி காணப்படுகின்றது. இருந்தாலும் அது நம்மளுடைய மனதிற்கு மேலுள்ள தளங்கள் தான். அதில் உள்ள மேலுள்ள தளங்களினுடைய அம்சங்களினுடைய மூலக்கூறு தான் அனைத்திலும் காணப்படுகின்றது. இருந்தாலும் கீழே இறக்கம் கொள்ள கொள்ள அதனுடைய தன்மை மாறுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். It is the main instrumentation of our subliminal self, its central means of awareness. For the subliminal self or inner being is a projection from these higher planes to meet the subconscious, and it inherits the character of consciousness of its planes of origin, with which it is intimately associated and in touch by kinship. In our outer being, we are children of the inconscience. Our inner being makes us inheritors of the higher heights of mind and life and spirit. The more we open inwards, go inwards, live inwards, receive from within, the more we draw away from subjection to our inconscient origin and move towards all which is now superconscient to our ignorance. Thank you. Yes, madam. Knowledge by direct contact is the main instrumentation of our subliminal self. It is its central means of awareness. Because the subliminal self is a projection from these higher places to meet the subconscious, it inherits the character of consciousness of its planes of origin, with which it has close intimacy. We are children of inconscious in our outer being. Our inner being, that is subliminal, makes us inheritors of higher planes of mind, life, and spirit. The more we live within, the more we draw ourselves away from our inconscient origin and move towards all that is superconscient to us. Thank you, sir. Thank you, madam. Thank you. எப்படி வந்து சச்சித் ஆனந்தா சூப்பர் மைண்ட் இதுக்கெல்லாம் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றதோ அதே போல அதற்கு கீழ் உள்ள தளங்கள்
எஸ்பெஷலி நம்முடைய இன்னர் பீயிங், சப்ளிமினல் செல்ஃப். சப்ளிமினல் செல்ஃப்ல எப்படி நாலேஜ் இருக்கின்றது என்பது குறித்து தெளிவாக நாம் இதே சாப்டர்ல பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு ரெப்படேஷனுக்காக பகவான் அதை தெளிவுபடுத்துகின்றார். சப்ளிமினல் செல்ஃப்ல வந்து நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். ஏனென்றால் எல்லாமே வந்து நெருக்கமாக உணரப்படுவது சப்ளிமினல் செல்ஃப்ல. நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் என்பதுதான் மெயின் ஒரு முக்கியமான வழியாக காணப்படுகின்றது. அறிவை பெற்றுக்கொள்வதில் ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக எது பயன்படுகின்றது என்றால் இந்த டைரக்ட் நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். அதுதான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சப்ளிமினல் செல்ஃப்னா என்ன அப்படின்னா, சப்ளிமினல் செல்ஃப் என்பது நமக்கு உள்ள இருக்குது. நம்பர் 1. இப்போ எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் எல்லா அமைப்புகளுமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாமே வந்து டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். சாதாரண மேட்டரும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அதுவும் டிவைனுடைய ஒரு வெளிப்பாடு தான். நம்மளுடைய மனிதன் என்பவனும் அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். மேனிஃபெஸ்டேஷன்ல எது வந்து கடைசியா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எது வந்து நம்மளுடைய கண்களுக்கு புலப்படுகின்றதோ அதுதான் கடைசியா இருக்கு. இதுதான் ரொம்ப ஒரு வினோதமான ஒரு உண்மை. மேட்டர் வந்து நமக்கு கண்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது. ஆனா அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ல கடைசியா இருக்கு. லாஸ்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் மேட்டர் தான். நம்முடைய வெளிப்புற அமைப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த சடப்பொருளால் ஆனதுதான். அதுவும் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல கடைசியா தான் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷனுடைய ஆதி நிலைக்கு மேலே போக போக எல்லாமே வந்து அதனுடைய தன்மை மாறுவதை நாம் அறிகின்றோம். எல்லாமே வந்து அதனுடைய கிராஸ் லெவல்ல இருந்து சட்டில் லெவலுக்கு மாறுகின்றது. நம்மளுடைய கிராஸ் பாடி அப்படிங்கிறதுக்கு உள்ள போனா சட்டில் பாடி இருக்கு. அதே போல வெளிப்புறத்தில் காணக்கூடிய அவுட்டர் மைண்ட், அவுட்டர் வைட்டல், இதற்கு உள்ள இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல் அப்படின்லாம் இருக்கு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்ல கடைசியாக காணப்படுவது இந்த அவுட்டர் செல்ஃப். நம்முடைய இன்னர் செல்ஃப் வந்து சற்று மேலே இருக்கின்றது. நம்மளுடைய சப்ளிமினல் செல்ஃப் என்பது சர்ஃபேஸ் செல்ஃபுக்கும் கீழே இருக்கு. ஆனால் அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் என்பதை பார்க்கும் பொழுது அது நமக்கு மேலுள்ள தளம் இல்லையா? அது வந்து நமக்கு உள்ள மேலுள்ள தளமாக இருக்கின்றது. அதற்கு பின்னால மேலே போக 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 இறுதியாக நம்மளால வந்து இந்த சூப்பர் மைண்ட் அந்த நிலைக்கு நம்மளே கொண்டு செல்கின்றது. சப்ளிமினல் செல்ஃப் என்பது நம்மளுடைய புற அமைப்பிற்கு வேண்டுமானால் அது அதனுடைய ஆழத்தில் இருக்கலாம். ஆனால் சப்ளிமினல் செல்ஃப் என்பது நம்மளுடைய உயர்நிலையில் இருப்பது. அதை புரிந்து கொள்ளணும் நம்ம. அது நமக்கு உயர்நிலையில இருப்பது. அதற்கு கீழ்நிலையில் இருப்பது தான் நம்மளுடைய சர்ஃபேஸ் செல்ஃப். அதற்கும் கீழே இருக்கிறது தான் இன்கான்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேட்டர். அதெல்லாம் நம்ம அதற்கு கீழே இருக்கு. அப்பனா நமக்கு மேலுள்ள நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளிமினல் செல்ஃப். சப்ளிமினல் செல்ஃப் வந்து அப்படின்னா எங்கேருந்து வந்தது? சப்ளிமினல் செல்ஃப் அப்படிங்கிறது நமக்குள்ளேருந்து வரல. அது அந்த உயர்தளங்களில் இருந்து வந்தது. சப்ளிமினல் செல்ஃப் என்பது உயர்தளங்களில் இருந்து வந்தது. எப்படி அந்த ஓவர் மைண்ட் அதெல்லாம் வந்து சூப்பர் மைண்ட்ல இருந்து வந்ததோ அதே போல சச்சிதானந்தா, அப்புறம் சூப்பர் மைண்ட், அப்புறம் ஓவர் மைண்ட், அதை ஒட்டி வந்த ஒரு அமைப்பு தான் வந்து அந்த சப்ளிமினல் செல்ஃப் என்பது. அதை ஒட்டிய வெளிப்பாடு. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? நமக்கிட்ட இருக்கிற அந்த இன்னர் ஜீவன், உள் ஜீவன் என்பது அந்த உயர்தளங்களினுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறார். நம்ம உயர்தளங்களுக்கு செல்லணும் அப்படின்னா நம்ம சப்ளிமினல் செல்ஃபுக்கு உள்ள போகணும் அப்படிங்கிறார். உயர்தளங்களினுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளி நீட்டல், அதுதான் வந்து சப்ளிமினல் செல்ஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது இறுதியாக எங்கு போய் முடிகின்றது? நமக்கு கீழே வந்து சப்கான்ஷியன்ஸ் அதற்கு அதுங்க கொண்டு முடிகின்றது.
அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், சப்ளிமினல் செல்ஃபினுடைய அம்சங்கள் வந்து ஒரு உயர்தளங்களினுடைய அம்சங்களை அது கொண்டுள்ளது. ஏன்னா அது உயர்தளங்களுடன் அதனுடைய உயர்தளங்களுடன் கொண்டுள்ள நெருக்கத்தின் காரணமாக அது உயர்தளங்களினுடைய அம்சங்களை நம்மளுடைய உள்ஜீவன் கொண்டுள்ளது அப்படிங்கிறார். ஏன்னா அது நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறார். சரி, நம்மளுடைய வெளி ஜீவன் எப்படி இருக்கு அப்படின்னா, அவுட்டர் பீயிங் எப்படி இருக்குன்னா, இன்கான்ஷியன்ஸனுடைய ஒரு we are the children of the inconscience அப்படிங்கிறார். இன்கான்ஷியன்ஸினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் இருக்கின்றோம். நம்முடைய அவுட்டர் பீயிங் we are the children of inconscience. ஆனா இன்னர் பீயிங் தான் வந்து நம்மை அந்த உயர் விஷயங்கள், உயர் தளங்களினுடைய இன்ஹெரிட்டர்ஸ், பெற்றுக்கொள்ளும் தன்மையை, உயர் தளங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும் தன்மையை எது நமக்கு வழங்குகின்றது என்றால் நம்மளுடைய சப்ளிமினல் கான்சியஸ்னஸ், அவர் இன்னர் பீயிங். ரொம்ப அழகாக பகவான் கூறுகின்றார், இன் அவர் அவுட்டர் பீயிங் வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் த இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறார். அவர் இன்னர் பீயிங், அதாவது சப்ளிமினல் பீயிங், மேக்ஸ் அஸ் இன்ஹெரிட்டர்ஸ். இன்ஹெரிட்டர்ஸ்னா நம்ம வாரிசாக பெற்றுக்கொள்கின்றோம். எதற்கெல்லாம்? உயர் விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எது வாரிசாக்குகின்றது என்றால் நம்முடைய சப்ளிமினல் பீயிங். அவர் இன்னர் பீயிங் மேக்ஸ் அஸ் இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் த ஹையர் ஹைட்ஸ் ஆஃப் மைண்ட், லைஃப் அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிறார். அதனால த சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள். நம்ம வந்து உணர்வு நிலையில நம்ம மேலே மேலே அந்த ஆன்மீகத்துல உயரணும் அப்படின்னா நம்ம வந்து சப்ளிமினல் கான்ஷியஸ் லெவல்ல நம்ம அதற்குள்ளே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், அதற்குள்ளே செல்ல வேண்டும். அதுதான் சொல்யூஷன். யூ ஹேவ் டு கோ வித்தின். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். த மோர் வி ஓப்பன் இன்வர்ட்ஸ், எந்த அளவுக்கு நாம் நம்மை அகமுகமாக நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோமோ, கோ இன்வர்ட்ஸ் உள்முகமாக செல்கின்றோமோ, லிவ் இன்வர்ட்ஸ் உள்முகமாக அகத்தில் வாழ்கின்றோமோ, அனைத்தையும் எந்த அளவிற்கு நாம் உள்முகமாக பெற்றுக்கொள்கின்றோமோ, ரிசீவ் ஃப்ரம் வித்தின், அந்த அளவிற்கு பகவான் என்ன கூறுகின்றார், the more we draw away from subjection to our inconscient origin அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நம்மளுடைய மேற்புறத்தில் நாம் அந்த ஒரு இன்கான்ஷியன்ஸ், அதனுடைய குழந்தைகளாக இருக்கின்றோமே, அந்த நிலையில் இருந்து நாம் விடுபட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். விடுபட்டு நமக்கு மேலுள்ள அந்த உணர்வு நிலையை நாம் எட்ட முடியும் அப்படிங்கிறார். we can move towards all which is now super conscient to our ignorance அப்படிங்கிறார். ஸோ த சொல்யூஷன், பகவான் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. யூ ஹேவ் டு கோ dwell in your subliminal consciousness, subliminal being அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம பயிற்சியாக பண்ணணும் என்று பகவான், இதுக்கு மெத்தட்ஸ் எப்படி இதை பயிற்சியாக செய்வது என்பது லிவிங் வித்தின் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது. அதுல வந்து எல்லா கம்பைலேஷன்ஸும் இருக்கு. ஸ்ரீ அன்னை, பகவான் ஸ்ரீ அரவிந்தர், இது எப்படி ஹவு டு லிவ் வித்தின் இப்போ பகவான் கூறுகின்றார். இந்த உண்மை புரிகின்றது, அதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்துவது என்பது குறித்த அந்த குறிப்புகள் அங்கு அந்த புத்தகத்தில் காணப்படுகின்றன. அதை விருப்பமுள்ளவர்கள் படிக்கலாம். அடுத்தது போகலாம். Paragraph 28. Ignorance becomes complete with the entire separation of being from being. The direct contact of consciousness with consciousness is then entirely veiled or heavily overlaid, even though it still goes on within our subliminal parts. Just as there is also, though wholly concealed and not directly operative, the underlying secret, identity, and oneness. There is on the surface a complete separateness, a division into self and not self. There is the necessity of dealing with the not self, but no direct means of knowing it
or mastering it. Thank you, sir. Thank you. Explanation. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam. Ignorance becomes complete with the entire separation of being from being at the level of our surface mind. The direct contact of consciousness with consciousness still goes on within our subliminal parts, but it is entirely veiled or heavily overlaid by our surface parts. There is also the underlying secret identity and oneness, but it is wholly concealed and not directly operative. On our surface self, there is a complete separateness. There is a division into self and not self. There is the necessity of dealing with the not self as if it is something outside. But there is no means of knowing it or mastering it. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலை இதுதான் பகவான் இங்கே கடைசியாக படிப்படியாக விளக்குகின்றார். எப்போ அறியாமை, இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலையை வந்து விஆர் இக்னோரண்ட் ஆஃப் ஒன்னஸ். அதுதான் இக்னோரன்ஸ் என்றால் இக்னோரண்ட் ஆஃப் ஒன்னஸ். இக்னோரன்ஸ் எங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக என்டையர் செப்பரேஷன், ஒரு அமைப்பிலிருந்து இன்னொரு அமைப்புகளிலிருந்து என்டையர் செப்பரேஷன் முழுவதுமாக பிரிந்து விடுகின்றது. நம்முடைய மேற்புற மனம் என்கின்ற நிலையில முழுவதுமாக அது பிரிவினை என்பது காணப்படுகின்றது. எனக்கு வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாம் என்னிலிருந்து அப்பாற்பட்ட விஷயங்களாகத்தான் நான் காண்கின்றேன். நான் வேறு, அது வேறு. அதுதான் அவ்வாறு தான் ஒவ்வொரு மனிதரும் எண்ணுகின்றார்கள். ஸோ இந்த டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த இடத்துல இருந்த டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒன்லி வந்து நம்மளுடைய சப்ளிமினல். இப்போ ரெண்டு பேரு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அங்க அந்த இடத்துல உள்ள அந்த இடாமல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அமைப்புகளுடனும் நம்ம வந்து தனியே இருப்பதாக நாம் உணர்கின்றோம். ஆனா நம்முடைய அந்த உள்ஜீவன் சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் வந்து தொடர்பில் இருக்கின்றது. அது வந்து அந்த தொடர்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அது குறித்த அறியாமையில் நாம் மேல்புறத்தில் இருக்கின்றோம். டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ் ஸ்டில் இருக்கு, சப்ளிமினல் பார்ட்ஸ்ல இருக்கு. பட் நம்மளுடைய சர்ஃபேஸ் பார்ட்ஸ் வந்து அதை வந்து பார்க்கும் அது குறித்த அவேர்னஸ் அதுக்கு கிடையாது. ஏன்னா சர்ஃபேஸ் பார்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இரண்டு விதமான ஒரு திரைகள், அது இரண்டு விதமான சுவர்களுக்கு இடையில் தான் அது செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். ஒன்று வந்து நம்மளுடைய உள்ளமைப்புகளுக்கும் மேற்புற அமைப்புக்கும் இடையே உள்ள சுவர். இன்னொரு சுவர் வந்து நம்முடைய வெளிப்புற அமைப்பிற்கும் நமக்கும் உள்ள சுவர். இந்த இரண்டு சுவர்களுக்கு இடையே தான் நம்முடைய சர்ஃபேஸ் செல்ஃப் என்பது செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதனால்தான் நமக்கு வந்து அந்த டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ் என்கின்ற அந்த தொடர்பு நமக்கு கிடையாது. நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங்க்கு அது இருக்கின்றது. ஆனால் நாம் அதை அறிவது இல்லை. அதே போல இன்னும் ஆழத்திற்கு போனால் அந்த ஒன்னஸ் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இன்னும் ஆழத்திற்கு நாம் சென்றால் நாம் அந்த ஒருமை என்கின்ற அம்சத்தை உணர முடியும். ஏன்னா அதுதான் வந்து அடித்தளமாக அனைத்திற்கும் பின்னால் இருக்கின்றது. ஆனால் அதுவும் மறைக்கப்பட்டு இருக்கின்றது, முழுவதுமாக மறைக்கப்பட்டு இருக்கின்றது. அது வந்து வெளிப்புறத்தில் செயல்பாடற்ற நிலையில் இருக்கின்றது. நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையை எடுத்துக்கொண்டால் அங்க வந்து கம்ப்ளீட்டா செப்பரேட்டா தான் இருக்கிறோம். அனைத்தையுமே நான், என்னிலிருந்து மாறுபட்டவை, செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப், அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இந்த செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் அப்படின்னு பார்க்கறதுனால நமக்கு வெளியில் உள்ள விஷயங்களை நாம் ஒரு புற அமைப்பு என்கின்ற ரீதியில் தான் நாம் கையாள வேண்டி இருக்கின்றது. அதான் பகவான் கூறுகின்றார், there is a necessity of dealing with the not self அப்படிங்கிறார். டீலிங் வித் நாட் செல்ஃப்னா, இப்போ எனக்கு வெளியில ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கையாள வேண்டும் இல்லையா? அது வந்து என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடந்து பிற மனிதர்களோ இல்லை ஒரு சடப்பொருளோ எடுத்துக்கொண்டால் அது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அது நடந்து கொள்ளாது. ஸோ அதை நான் என்ன செய்கின்றேன், எனக்கு ஏற்றவாறு நான் அதை கையாளுகின்றேன்.
அதைத்தான் பகவான் கூறுகின்றார். இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை செயற்கையான ஒரு செயல்பாட்டின் மூலம் நான் கையாளுகின்றேன். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், அது நமக்கு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மால சரியா அறிந்து கொள்ள முடிவதில்லை, அல்லது அதன் மீது ஒரு சரியான ஒரு ஆளுமையை நம்மால அடைய முடிவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Nature then creates indirect means, a contact by physical organs of sense, a penetration of outside impacts through the nerve currents, a reaction of mind and its coordinations acting as an aid and supplement to the activity of the physical organs. All of them methods of an indirect knowledge. For the consciousness is forced to rely on these instruments and cannot act directly on the object. To these means is added a reason, intelligence, and intuition, which seize on the communications thus indirectly brought to them, put all in order, and utilize their data to get as much knowledge and mastery and possession of the not self, or as much partial unity with it as the original division allows to the separated being. Thank you. படிங்க மேடம். When the entire separation of being from being happens, nature creates indirect means. It creates contact by physical organs of sense. The senses act as a bridge between the subject and the object. There is a penetration of outside impacts through the nerve currents and a reaction of mind and its coordination acting as an aid supplementing the action of the physical organs. We talk to each other, respond to each other, and react to each other. The senses, the reason, the emotions are contact points between the subject and the object. All these are methods of indirect knowledge because the consciousness is forced to rely on these indirect instruments and cannot act directly on the subject. Reason, intelligence, and the intuition are added to these indirect means. They seize on the communications indirectly brought to them. They put all in order and utilize their data to get as much knowledge and mastery and possession of the not self things that are external to us. Or they create as much partial unity with the things outside as the original division allows to the separated being. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம பார்த்தோம், இந்த செப்பரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். செப்பரேஷன் கம்ப்ளீட் ஆனால் அதுக்காக தனித்தனியான அமைப்புகளாக இயங்க முடியாது. இந்த உலகத்தில் அமைப்புகள் தனித்தனியாக இயங்க முடியாது. செப்பரேஷன் ஆகாத வரைக்கும் அந்த டைரக்ட் லெவல் ஆஃப் கான்டாக்ட் வித் கான்சியஸ்னஸ் இருந்தது. அந்த பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருந்தன. கம்ப்ளீட்டாக செப்பரேஷன் முழுவதுமாக ஆன பிறகு அப்படியே இருந்துட முடியாது இல்லையா? இயங்கவே இந்த உலகமே இயங்க முடியாது. உலகத்தில் உள்ள அமைப்புகள் எல்லாம் தனித்தனியாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வேணும். இந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இயற்கை எவ்வாறு உருவாக்குகின்றது என்றால், இந்த ஐம்புலன்கள் என்பதன் மூலமாகத்தான் இந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இது இன்டைரக்ட் மீன்ஸ். இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் அமைப்புகள் பரஸ்பரம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கின்றன. மனிதர்கள் மற்ற அமைப்புகளுடன் தொடர்பு கொள்கின்றார்கள். இந்த தொடர்பு என்பது ஐம்புலன்களின் மூலமாக நடைபெறுகின்றது. அதே போல நம்மளுடைய நரம்பியல் ரீதியாகவும் நடைபெறுகின்றது. நம்முடைய மனதினுடைய ஒரு செயல்பாடுகள் அதன் மூலமாகவும் நடைபெறுகின்றது. இதுல என்னென்ன நடைபெறுகின்றது? நம்மளுடைய ஐம்புலன்கள், நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய மைண்ட்,
நம்மளுடைய மென்டல் ஆக்டிவிட்டீஸ், மென்டல் ரியாக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம வந்து அந்த புற விஷயங்களுடன் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றோம். இது நம்மளுடைய அந்த பரஸ்பரம் தொடர்பு என்பது வெவ்வேறு நிலைகளில் ஏற்படுகின்றது. அறிவு என்கின்ற நிலையிலும் ஏற்படுகின்றது. அதே போல வெறும் புலன்களின் மூலமாகவும் நடைபெறுகின்றது. உணர்ச்சிகள் என்கின்ற நிலையிலும் பரஸ்பரம் தொடர்பு என்பது மனிதர்களுக்குள் ஏற்படுகின்றது. எல்லாமே வந்து நேரடியான நாலேஜ் கிடையாது, இன்டைரக்ட் நாலேஜ் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ் என்பது கிடையாது. அதனால அந்த என்ன நடைபெறுகின்றது, இந்த புறசாதனங்கள், புலன்கள் என்கின்ற புறசாதனங்களினுடைய உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் அதே நம்மளுடைய உணர்வு நிலை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது. ஆகையினால வந்து இந்த புற சாதனங்கள், புற ஐம்புலன்களின் புலன்கள், அதனுடன் நம்முடைய அறிவு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம செயல்படுகின்றோம். இந்த ஐம்புலன்கள் வந்து நமக்கு ஒரு தகவலை தருகின்றன. அந்த தகவல் வந்து ஒரு ரா டேட்டான்னு வச்சுக்கலாம். இந்த ரா டேட்டா வந்து நமக்கு வந்து எது தருகின்றது, ஐம்புலன்கள் தருகின்றன. இந்த ரா டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணாம நம்ம மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. இட் ஹேஸ் டு பி ப்ராசஸ்ட். எப்படி கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராசஸர் இருக்கோ அது போல நம்மளுடைய ப்ராசஸர் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது. அந்த ப்ராசஸர்ஸ் வந்து எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன என்றால் நம்முடைய அறிவு, ரீசன், இன்டெலிஜென்ஸ், புத்தி, இன்ட்யூஷன். ஏன்னா நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ட்யூட்டிவ் மைண்ட், இன்ட்யூட்டிவ் வைட்டல், இன்ட்யூட்டிவ் பிசிக்கல்னு பார்த்தோம். இன்ட்யூஷன் என்பது செயல்படுகின்றது. வெறும் அந்த டேட்டா வச்சுட்டு நம்ம ஆக்ட் பண்றது இல்லை. We also add our intuition to all the knowledge we receive from outside. அது வந்து எந்தெந்த தகவல்கள்லாம் உள்ள வருகின்றதோ அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அவைகளை ஒழுங்காக அமைக்கின்றது. ஒழுங்கமைத்து அதிலிருந்து எந்த அளவுக்கு அதிகபட்சம் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமோ, அந்த அறிவின் மீது ஒரு வல்லமையை நாம் உண்டாக்க முடியுமோ, நான் எந்த அளவுக்கு புற விஷயங்களின் மீது நம்மால வந்து ஒரு சரியான ஒரு புரிதலையும் அது குறித்த அவைகளின் மீது ஒரு ஆளுமையும் நம்மால வந்து அடைய முடியுமோ அதை அடைகின்றோம். ஏன்னா எல்லா விஷயங்களும் நமக்கு வெளியில இருக்கிறதுனால இது மூலமாக நம்ம அடைகின்றோம். அதே போல இன்னொரு இங்க வந்து புற விஷயங்களுக்கு இடையே வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், முழுவதுமாக அந்த யூனிட்டி என்பது நடைபெறுவது இல்லை. ஒருமை என்பது முழுவதுமாக நடைபெறுவது இல்லை. நம்ம மிகவும் பிரயத்தனப்பட்டு என்ன செய்கின்றோம், ஒரு பகுதியான அந்த ஒருமைத்தன்மையைத்தான் நம்ம அடைய முயற்சிக்கின்றோம். We create as much partial unity அப்படிங்கிறார் with the things outside. இப்போ நம்ம வந்து மனிதர்களுடன் சமரசமாக இருக்கின்றோம், ஒத்து போகின்றோம். இதெல்லாமே வந்து எதுக்குன்னா நம்ம வந்து we have an innate urge to unite towards, we want to move towards unity. அதற்காகத்தான் நம்ம எல்லாம் செய்கின்றோம். ஆனா எந்த அளவிற்கு இதை வந்து நம்மளால முழுமையா செய்ய முடியாது அப்படிங்கிறார் பகவான். எந்த அளவுக்கு அந்த ஒரிஜினலாக ஏற்பட்ட அந்த பிரிவினை என்பது அனுமதிக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நம்மால வந்து இந்த ஒருமை என்கின்ற அம்சத்தை எட்ட முடியும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். These means are obviously insufficient and often inefficient, and the indirect basis of the mind's operations afflicts knowledge with a fundamental incertitude. But this initial insufficiency is inherent in the very nature of our material existence and of all still undelivered existence that emerges from the inconscience. Thank you. Thank you. Explanation, please. These indirect means are obviously insufficient and often inefficient. The indirect basis of the mind's operations do not bring certainty of knowledge.
But this initial insufficiency is inherent in the very nature of our material existence. It is the very nature of all still undelivered existence that emerges from the inconscience. இந்த நாம் இப்பொழுது அந்த அறிவு பெற்றுக்கொள்ளும் இந்த வழிகள் வந்து ஒரு போதுமானதாகவும் முழுமையானதாகவும் இருக்கின்றதா என்றால் இல்லை. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? they are obviously insufficient அப்படிங்கிறாரு அண்ட் ஆஃபன் inefficient அப்படிங்கிறார். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே வந்து ரொம்ப பார்ஷலாக இருக்கின்றது. கம்ப்ளீட் நாலேஜ் என்பது மனிதர்களுக்கு கிடைப்பதே இல்லை. நமக்கு வந்து சர்டன்டி ஆஃப் நாலேஜ் கிடையாது. ஒன்றை அறிகின்றோம், இதுதான் உறுதி, அறுதியான உண்மை அப்படிங்கிற ஒரு சர்டன்டியை நம்ம வந்து அடைவது இல்லை. சர்டன்டி ஆஃப் நாலேஜ் வந்து சூப்பர் மைண்டுக்கு தான் இருக்கு. மைண்டுக்கு வந்து சர்டன்டி ஆஃப் நாலேஜ் கிடையாது. பகவான் என்ன கூறுகின்றார்? இது வந்து ஒரு ஆரம்ப நிலை பற்றாக்குறை அப்படிங்கிறார். இனிஷியல் இன்சஃபிஷியன்சி அப்படிங்கிறார். ஆரம்ப நிலை பற்றாக்குறை அப்படிங்கிறார். அது வந்து இந்த புற அமைப்பை சார்ந்த சட அமைப்பை சார்ந்த எல்லா வாழ்விற்கும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து இந்த ஆரம்ப கட்ட இன்சஃபிஷியன்சி என்பது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறார். திஸ் இனிஷியல் இன்சஃபிஷியன்சி இஸ் இன்ஹெரண்ட் இன் த வெரி நேச்சர் ஆஃப் அவர் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இன்ஹெரண்டா இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம இன்கான்சியன்ஸ்ல இருந்து வந்ததுனால இன்கான்சியன்ஸ்க்கு நமக்கு கீழே இருக்கிறோம். we are still emerging from the inconscious. அது புரிஞ்சுக்கணும். we are emerging from the inconsciousனால இந்த இன்சஃபிஷியன்சி அதுக்கு உள்ளேயே அதனுடன் பிறந்தே இருக்கின்றது அப்படிங்கிறார். இன்ஹெரண்டா இருக்கு அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆஃப் ஆல் ஸ்டில் அன்டெலிவர்டு எக்ஸிஸ்டன்ஸ், இன்னும் எதெல்லாம் வந்து வெளிப்படாத நிலையில் அந்த உணர்வற்ற நிலையிலிருந்து முழுவதும் வெளிப்படாத நிலையிலிருந்து வெளிப்படுத்திக் கொள்ளும் நிலையில் இருக்கின்றதோ, of all still undelivered existence that emerges from the inconscious, இன்னும் முழுவதுமாக வெளிப்படவில்லை, ஆனால் வெளிப்படும் நிலையில் இருக்கின்றது. அந்த உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையிலிருந்து வெளிப்படும் நிலையில் இருக்கின்றதோ அதற்கெல்லாத்துக்கும் இந்த இன்சஃபிஷியன்சி, இனிஷியல் இன்சஃபிஷியன்சி, இந்த பற்றாக்குறை, அறிவு பற்றாக்குறை, நாலேஜ் இன்சஃபிஷியன்சி என்பது உடன் பிறந்தே இருக்கும் அப்படிங்கிறார். இது எப்போ வந்து முடியும்? இதுலேருந்து எப்போ நம்மளால வந்து இந்த குறையை நம்ம வெல்ல முடியும் அப்படின்னா, நம்மளுடைய எவல்யூஷன்ல வந்து நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு தான் பகவான் வந்து இதற்காக இதை யோக முயற்சியாக எடுத்து பெரும் தவம் செய்து அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்கின்ற நிலையை புவியில் வந்து ஒரு செயல்படும் விதியாக அவர் நிறுவ செய்தனர், பகவானும் ஸ்ரீ அன்னையும். அந்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும். அட்லீஸ்ட் அந்த நிலைக்கு செல்லாவிடனும் கூட மனதினுடைய உயர்தளங்களுக்கு நம்ம செல்ல முடியும். அயர் மைண்ட், இல்யூமின் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், இதற்கெல்லாம் வந்து நாம் அகமுகமாக அந்த உள்ஜீவனுடன் தொடர்பு கொள்வதன் மூலமாக மனதினுடைய உயர்தளங்களுக்கு செல்ல முடியும். அதனால இந்த அறியாமையில் இருந்து நம்மளால வந்து மெல்ல மெல்ல விடுபட்டு உயர்நிலைக்கு செல்ல முடியும். அதுதான் பகவான் கூறக்கூடிய கருத்து. மேற்கொண்டு நம்ம அடுத்த பகவான் வந்து இந்த நிலையில நின்று விடுவதில்லை. அதுக்கு அடுத்த நிலையான இந்த இன்கான்சியன்ஸ்னா என்ன, அந்த நிலையில் எப்படி இருக்கு நாலேஜ் என்பதை அடுத்த வரக்கூடிய பேராகிராஃப்ஸ்ல விளக்குகின்றார். இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன். எஸ் மேடம். சார், இந்த கடைசியில நீங்க ஒரு லைன் அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அன்டெலிவர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து சப்கான்சியஸ்க்கும் கீழே போயிடுமா சார்? இப்ப இதெல்லாம் இன்ஹெரண்ட் நேச்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா சார்? நம்மளோட மைண்டோட இன்கெபாசிட்டிஸ் எல்லாம் இப்ப மைண்ட்ல இருந்து அது வந்து இப்பதான் ரிலீவ் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மேல போறது, மேட்டர்ல இருந்து லைஃப்ல இருந்து மைண்டுக்கு போயிட்டு. அப்படிங்கச்ச
இன்னும் அந்த இன்ஹெரண்டா இருக்கு இப்ப நம்ம நேச்சர்ல அப்படிங்கிறாரு. பட் ஸ்டில் அன்டெலிவர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் டஃபா இருக்கு சார். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இந்த பகவான் இங்க என்ன என்ன மீன் பண்றாருன்னு தான் இது நம்மளால யூகித்து தான் சொல்ல முடியும் இதுல. ஏன்னா பகவானுடைய முழுமை என்ன கருத்தில் சொல்கின்றார் என்பதை நம்ம ஓரளவு அதை ஊகித்து தான் சொல்ல முடியும். ஸ்டில் அன்டெலிவர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தட் எமர்ஜஸ் ஃப்ரம் த இன்கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதாவது இது வந்து மனிதர்களிடையே நம்ம எடுத்துக்கலாம். மனிதர்களிடையே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்கான்ஷியன்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வந்தால் கூட எகைன் அவங்க வந்து ஓரளவு விடுபட்ட நிலையில் இருப்பதையும் பார்க்குறோம். இன்கான்ஷியன்ஸ் தான் நம்மளுடைய பேஸா இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட்ட நிலையில் அவங்க இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் கூட அந்த இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலையில் இருந்து விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதாவது இந்த மனிதர்களை எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களை தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களை எடுத்துக்கொண்டால் மனிதர்களிலேயே எல்லாருமே வந்து அந்த முழு இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிற நிலையில இல்லை. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இந்த இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலையில் இருந்து விடுபட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது விடுபட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் முழுவதுமாக விடுபட்ட நிலையில் இல்லாட்டியும் கூட ஓரளவு விடுபட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா they are also living the material existence, உலகத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் still they are not fully in the inconscience. சில மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஸ்டில் அவங்க வந்து அந்த இன்கான்சியன்ஸ்ல இருந்து விடுபடாத நிலையில் இருக்கின்றார்கள். மனிதர்களிடையே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மனிதர்களிடையே நம்ம இந்த பாகுபாட்டை பார்க்கின்றோம். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில பேர் அவங்களுடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. சில பேருடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேஸ் லெவல்ல இருக்கிறாங்க. இது அவங்கெல்லாம் அதைத்தான் சொல்கின்றார் பகவான். அன்டெலிவர்டு எக்ஸிஸ்டன்ஸ் தட் எமர்ஜஸ். அவங்களும் அந்த இன்கான்ஷியன்ஸ் என்கிற நிலையில் இருந்து விடுபடும் நிலையில் அந்த விடுபட்டு இருக்கும்போது ஸ்டில் அவங்க வந்து அதுல இருந்து முழுவதுமாக விடுபடாத நிலையில் இருக்கின்றார்கள். மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர் பகவான் என்ன சொல்றார்? ஒட்டுமொத்தமாக சொல்கின்றார். இது இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்சஃபிஷியன்சி என்பது இன்ஹெரண்டாக இருக்கின்றது அப்படிங்கிறார். திஸ் இனிஷியல் இன்சஃபிஷியன்சி இஸ் இன்ஹெரண்ட் இன் த வெரி நேச்சர் ஆஃப் அவர் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். நம்மளுடைய மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை தன்மையே அப்படித்தான் இருக்கின்றது. அண்ட் ஆஃப் ஆல் ஸ்டில் அன்டெலிவர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தட் எமர்ஜஸ் ஃப்ரம் த இன்கான்ஷியன்ஸ். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் வந்து இன்கான்ஷியன்ஸ் என்கிற பிடியிலிருந்து மெல்ல 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 இன்னும் அதனுடைய முழு ஆளுமையில் இருக்கின்றார்கள், ஆனா முழுவதுமாக வெளியில வரல. அந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த இன்சஃபிஷியன்சி என்பது எல்லாருக்கும் பொதுவாக உள்ள அம்சமாக காணப்படுகின்றது என்று பகவான் கூறுவதாக நம்ம வந்து ஒரு அனுமானம் தான் செய்ய முடியும். பகவான் என்ன கூறுகின்றார் என்பதை ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருப்பவர்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். பட் நம்மளால இந்த ஒரு இன்டர்பிரேஷன் நம்ம உண்டு பண்ணிக்கலாம். இது மனிதர்களே வெவ்வேறு கிரடேஷன்ல பகவான் குறிப்பிடுகின்றார், அப்படிதான் நமக்கு தோன்றுகின்றது. வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். இது குறித்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க மேடம்? திரிபுர சுந்தரி மேடம், அவங்க வந்து அந்த அன்டெலிவர்ட் இக்னரன்ஸ்ல இன்னும் அன்டெலிவர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு தானே லாஸ்ட் லைன் முடிகிற மாதிரி இருக்கு இல்லையா சார்? அப்ப இன்னும் இதை விட நம்ம வந்து இன்னும் கூட இப்ப சப்கான்சியஸ் லெவலுக்கும் கீழே போனோம்னா இன்டென்ஷன்ஸ் தான் இருக்கு. இப்ப நீங்க அதுதான் அவர் அடுத்ததுல சொல்ல போறாரு அப்படிங்கிறீங்க. அதுக்கு முன்னாடியே அவர் அதை சொல்லிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இப்ப வந்து அதை பார்த்தா இப்ப சதிக்கு மனுஷன் மேல மேல போனோம் தான்
பிரயாணிக்கணும் தான் பாக்குறான் பரிணாம வளர்ச்சியில. பட் இப்ப வந்து கீழே இன்னும் என்ன கீழேந்து வருங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். லைக் மேபி அ ராங் நோஷன் ஆல்சோ. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் தட் இன்னும் இக்னரன்ஸ்ல இருந்து இன்னும் அன்டெலிவர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது சார். அதாவது மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில எல்லாருமே ஈடுபட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இல்லையா? மனிதர்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்கான்சியன்ஸினுடைய பிடியில தான் எல்லாருமே அந்த பிடியில இருந்தா மெல்ல மெல்ல வந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் வந்து இந்த இன்கான்சியன்ஸினுடைய பிடியிலிருந்து நன்றாக ஓரளவு விடுபட்ட நிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் சில பேர் அதனுடைய பிடியில ஸ்டில் இருந்து கொண்டு அதிலிருந்து விடுபடும் நிலையில் இருக்கின்றார்கள். அதைத்தான் பகவான் அந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் தான் சொல்றாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கின்றது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். வேற ஏதாவது சாவித்திரியுடைய இது குறித்து கருத்துக்கள் வருதா? இல்ல ஏன்னா பின்னாடி வந்து பகவான் இதை பத்தி சொல்றாரா, இந்த அன்டெலிவர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தட் எமர்ஜஸ் ஃப்ரம் தி இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். வேற ஏதாவது ஃபர்தரா இந்த சாப்டர்லயே பின்னாடி இது குறித்து குறிப்பு வருகின்றதா என்பதையும் நாம் பார்க்கலாம். மேற்கொண்டு பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பகவான் எக்ஸாக்டா இங்க என்ன மீன் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா பகவானுடைய எழுத்துக்கள் வந்து அந்த ஹையஸ்ட் லெவல்ல எழுதுறதுனால நம்ம எல்லாம் we are all ordinary human மைண்ட்ல இருந்து நம்ம அந்த லெவல்ல இருந்து நம்ம இதை பார்க்கிறோம். ஏதோ நமக்கு புரிந்த அளவுக்கு இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம அதனால நம்ம பார்க்கலாம் மேற்கொண்டு ஏதாவது விளக்கம் கிடைக்கின்றதா என்பதை. இன்னும் இன்கான்சியன்ஸ் குறித்த சில பேராகிராஃப்ஸ்ல இது குறித்த விளக்கம் தருகின்றதா என்பதை நாம போக போக வேணா பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு தெரிஞ்சது. பட் இதோட ஃபுல்லுடைய இது என்ன கூறுகின்றார் என்பதை மேற்கொண்டு வேணா நமக்கு ஏதாவது தெளிவு கிடைக்கின்றதா என்பதை பார்க்கலாம். சொல்லுங்க சார். ராகராஜன் சார். தேங்க்யூ சார். சார் இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு 5 minutes 10 minutes பரவாயில்லையா சார்? 10 minutes ஆகும், பரவாயில்லையா சார்? சரி சொல்லுங்க சார், பரவாயில்ல சொல்லுங்க. தேங்க்யூ சார். அதாவது இது வந்து நம்ம லெப்டினன்ட் கர்னல் குணீந்திரலால் பட்டாச்சாரியாங்கிறோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி அந்த ஹவு தே கேம் டு ஸ்ரீ அரவிந்தோ அந்த மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்குமாரி 3 வால்யூம் எழுதியிருக்காங்க. அந்த 3வது வால்யூம்ல வந்து ரெலவென்ட் டு லைஃப் டிவைன் அதெல்லாம் மட்டும் படிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இருந்தா தான் அது புரியும் சார். This is the story of the late Colonel Gunindralal Bhattacharya. He recounts in his own words the circumstances that led to his imprisonment in the then East Pakistan and of how he discovered Sri Aurobindo there. I have incorporated additional material gleaned from some of his papers made available to me after his death by his son Pradeep அப்படின்னு போட்டுட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இது பண்றாங்க. இவர் வந்து இவரோட ஒய்ஃப் இவர் 2 பேருமே பிரிவுபட்டதுக்கு முன்னாடியிலேருந்தே அங்க, அதாவது இப்போ டாக்கா பங்களாதேஷா இருக்கு, முதல்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது, அங்கேருந்து பிறந்து வந்து கல்கத்தால இது பண்ணவர் அவரு. அவங்க ஒய்ஃப் பேரு சுப்ரபாத் அப்படின்னு பேரு, சுப்ரபாத் தேவின்னு. அவங்க வந்து ஒய்ஃப் வந்து நம்ம ப்ரொஃபஸர் டாக்டர் இந்திரா சென்னுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. அவங்க வந்து 1948 ஆகஸ்ட் 15 தன்னோட முதல் குழந்தையோட அவங்க 2 பேரும் வந்து அரவிந்தரை தரிசிக்கிறாங்க, அன்னையை தரிசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அன்பார்ச்சுனேட்லி 1961 வந்து அவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. திடீர்னு ஃபைன் டே டாக்காக்கு கூட்டின்னு போய் இது பண்றாங்க. அங்க வந்து அவர் அப்கோர்ஸ் 8 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்றாங்க, 4.5 வருஷத்துல முடிஞ்சு வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா மதர் இங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க. அவர் வித் ரெஃபரன்ஸ் டு லைஃப் டிவைன் நான் பண்றேன். அவர் ஆக்சுவலா 1948 வந்திருந்த போது ஒரு 150 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பகவான் அரவிந்தரோட எல்லா இதையும் வாங்கிட்டு அது படிக்கலையான்னு கேட்குறாங்க மிஸ்ஸஸ். இப்போ எனக்கு சின்ன வயசு, ஒரு பையனோட நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும், பின்னாடி வயசானா விட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 61 இந்த ஜெயில போயிட்டு இது பண்ண உடனே நான் வாசிக்கிறேன் சார். வித் ரெஃபரன்ஸ் டு த லைஃப் டிவைன். ஆன் ரிட்டர்ன் ஃப்ரம் கோர் I started on the life divine and it just enveloped me. I read it with a thrill.
greater than what I used to experience reading Agatha Christie. அது வந்து சுப்ரீம் நாவல்கள்லாம் எல்லாருக்கும் ஆரம்ப காலத்துல ரொம்ப அதுதான், ஜேம்ஸ் ஹார்லி சேஸ் அதெல்லாம் ரொம்ப படிப்பாங்க. இவர் வந்து லைஃப் டிவைன் வந்து அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்கிறார் அவரு. I enjoyed the questions posed, the answers given, the development of the theme, the summing up. I was being taught by a wonderful teacher, Sri Aurobindo, framed in more apt words my own questions. He answered in language which lit up what was within me. He summarized clearly for me, stage by stage, and I forgot my sorrow. I forgot my bother. I was in a world of happiness. The trial ended. அவரை வந்து ஜெயிலெல்லாம் போட்டு இது பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. அவரை வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு 1 hour நான் வந்து ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்தாங்க, அதை வச்சு பிரிட்ஜின்னு சொல்லிட்டு விளையாடுவேன், 4 பேர் விளையாடுறேன், நானே இது பண்ணி தென் I would turn to the life divine, which was so extraordinary to me. I had put question marks against certain doubtful places, so I could come back again and again, read and reread them, and every time I found something I had missed earlier. By this time, I had an exercise book given to me, all duly paged so that nothing would be misused to send secrets. I found that writing pages out, copying extracts of this life divine helped in enjoying the book even more. By 11th November 1961, when I entered the Dhaka Central Jail, I felt life had been good, nature no longer untouchable, man not exclusively my gods, and my trial no longer my concern. I even used to take the life divine to my trial to see if a new significance would emerge in that surrounding. I had found that the contents were flexible and seemed to expand as my understanding strove to grapple with the words. The special military court trying me had as its president an erstwhile colleague in the pre-partition Indian Army. He had given me a chair and did not object to my reading. After all, for the first 4 days, he had had enough of me cross-examining the Pakistan Army witnesses and reminding each one of them that bearing false witness lead one to hell as per the Holy Quran. அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அவர் வந்து அவர் 4.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு அந்த இது திரும்பி வரார். அது நடுவில் அவரோட முதல் சன்னு, ஒய்ஃபு, 2வது சன்னு எல்லாம் வந்து பாக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் ரிலீஸ் ஆகி வந்த உடனே அவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எடுத்து ஃபுல்லா மதர்லயே இது பண்ணிடுறாங்க. ரொம்ப அற்புதமா இந்த லைஃப் டிவைனை பத்தி அவர் அப்படி சொல்றாரு சார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு, நீங்க கூட இப்ப சொன்னது ரெலவெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஏன்னா லைஃப் டிவைன் படிச்சவங்க எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பகவானனுடைய பெரிய ஒரு நேரடியாக கண்ட ஆன்மீக அனுபவத்தை அவர் ப்ரோஸ் ஃபார்ம்ல நமக்கெல்லாம் தருகின்றார். அது படித்தவர்கள் எல்லாருமே இந்த உயர்வான அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்கின்றார்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த கடைசியா நம்ம பார்த்த அந்த சென்டென்ஸினுடைய அதுக்கு வந்து மேலும் ஏதாவது தெளிவு கிடைக்கின்றதா என்பதை பின்வரும், ஏன்னா இன்கான்ஷியன்ஸ் பொறுத்து பகவான் விளக்குகின்றார். பின்வரும் பேராகிராஃப்ஸ்ல அதில் ஏதாவது வெளிச்சம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் தெளிவு கிடைக்கின்றதா என்பதை நாம் பார்ப்போம். இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம்.